இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சரியா சொல்லணும்னா 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA போர் விமானத்தை இந்தியா வேகமா உருவாக்கிட்டு வராங்க. இது அமெரிக்காவினுடைய F-22 போர் விமானத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்தியா கொடுக்குறாங்க. உண்மையாவே F-22க்கும் நம்முடைய போர் விமானத்துக்கும் எந்த மாதிரி முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு, இதன் மூலமா சைனா பாகிஸ்தானை கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா, இது எப்ப லான்ச் ஆக போகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான பதிலா தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரொம்ப காலமா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இந்தியா இப்பதான் சொந்தமா 4.5 ஜெனரேஷன்ல தேஜஸ் MK-1A அப்படிங்கிற போர் விமானத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அடுத்த வெர்ஷன் தேஜஸ் MK-2 எல்லாம் வரப்போகுது. இந்தியாட்ட இப்ப கரண்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போர் விமானம்னா ரஃபேல் போர் விமானத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அதை தாண்டி இந்தியா ரொம்ப காலமாவே, ஒரு காலத்துல முன்னாடி சரியா சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. சரியா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 12 to 13% தான் நம்ம வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் பர்டிகுலரா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஆனா பேலன்ஸ் ஒரு 65 இருந்து 70% ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு படு மோசமா இருந்துச்சு. இப்போ அப்படியே டோட்டலா ஷிஃப்ட் ஆகி நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றதே ஒரு 15 to 20% அளவுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்தியா டோட்டலா மாத்தி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா இப்பொழுது AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அந்த போர் விமானத்தை சொந்தமா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ரொம்ப வேகமா இறங்கி இருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம கிட்ட இந்த தேஜஸ் போர் விமானம் எல்லாமே ஃபுல்லா நம்ம தயாரிச்சிருவோம், இன்ஜின் மட்டும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். பட் இந்த AMCA ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுல தயாரிக்க போறோம். அதை தாண்டி இன்ஜின் நம்ம சொந்தமா இதை தயாரிக்க முடியாது. அதுக்கு காரணம் அதனுடைய பவர் தான். ஏன்னா 110 இருந்து 130 கிலோநியூட்டன்களை நம்ம பவர் ஜெனரேட் பண்ணோம் அந்த இன்ஜினுக்காக. ஆக்சுவலா அது இந்தியானால சரியா ஒரு கண்ட்ரினால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா நம்ம கிட்டயே ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சோதனை இருந்திருக்கும். சரியா சொல்லணும்னா காவிரி இன்ஜின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்துல மிகப்பெரிய லேக் ஆனோம். அதனால இந்தியா GTRA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்களோட பிரான்சினுடைய சாஃப்ரான் நிறுவனம் 2 பேருமே கூட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ரோல்ஸ் ராய்ஸும் சாஃப்ரான் தான் யாராச்சும் ஒருத்தர் ஃபைனல் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில சாஃப்ரான் ஃபைனல் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஆல்ரெடி ரஃபேல் போர் விமானத்தை இவங்க தான் தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. சரியா சொல்லணும்னா M88 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தான் இந்த ரஃபேல் போர் விமானத்துல போதிருக்காங்க. அது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆபரேஷன் சிந்தூர்லயே நம்ம பல விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஆக்சுவலா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க காரணத்தினால இந்தியா இதை வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்காங்க. ஆக்சுவலா அதுவும் சுருக்கமா சொல்ல போனா இதுல எந்த மாதிரி கேப்பபிலிட்டி எல்லாமே ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா சாஃப்ரானை ஃபைனல் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது 100% எல்லா டெக்னாலஜி இந்தியாவுக்கு கத்து கொடுத்துருவாங்க. அதை தாண்டி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அறிவுசார் சொத்துரிமை அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா கண்ட்ரோலே வச்சிருக்கலாம். இது எல்லாத்தையும் விட நம்ம காவிரி இன்ஜின்ல மறுபடியும் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு உதவி செய்யறதுக்கோ இந்த சாஃப்ரான் நிறுவனம் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த 2 விஷயமே இந்தியாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த காரணத்தினால நம்ம இவங்களை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால சாஃப்ரானை சூஸ் பண்ணிருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. பேசிக்கா ஒரு இன்ஜினை தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கம்பல்சரி தேவைப்படுது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இன்ஜினுடைய த்ரஸ்ட் நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இன்ஜினை பேஸ் பண்ணி தான் எல்லா ஏர் ஃப்ரேமும் அசெம்பிள் பண்ணுவாங்க. ஆனா இதுல AMCA கொஞ்சம் டிஃபரெண்ட். அதாவது எப்பவுமே இன்ஜினை கட்டமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரேம் டிசைன் பண்ணுவாங்க. ஆனா AMCA மட்டும் ஏர் ஃப்ரேம் எல்லாமே டிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்ஜினை ரெடி பண்ணும். அதுதான் அதுக்கு இதுக்கு இருக்க ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சா பார்க்கப்படுது. அதுவும் பர்டிகுலரா த்ரஸ்ட் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி வெயிட் த்ரஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இன்ஜின்ல எவ்வளவு வெயிட் இருக்குது அது அளவுக்கு இங்க த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கெப்பாசிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதை தாண்டி ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதை தாண்டி அடிஷனலா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் வேணும், அதாவது டாக் ஃபைட் கேப்பபிலிட்டி வேணுமா, 3D மேனுவரிங் வேணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பல்சரி தேவைப்படும். இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, நம்ம தேவைப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஜினியை நம்ம தயாரிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதுல அசம்பிள் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மறுபடியும் மாடிஃபை பண்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு.
அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டர்பைன் இன்லெட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது வந்து டர்பைன்ல எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் தாங்குது, உள்ள என்ட்ரி ஆகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆக்சுவலா இந்த AMCA ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 2100 கெல்வின் அளவுக்கு இதுல வந்து டெம்பரேச்சரை தாங்குற மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்படி வந்து நம்ம அதிகமான டெம்பரேச்சர் உள்ள போச்சுன்னா தான் பவர் வந்து அதிகமா ஜெனரேட் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த 2100 கெல்வின் மூலமா எப்படி வந்து இவ்வளவு பெரிய டெம்பரேச்சர் வந்து தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய மெட்டீரியல் ஆகட்டும், தெர்மல் கோட்டிங் ஆகட்டும், அதே மாதிரி உள்ள இருக்க டர்பைன் பிளேட் ஆகட்டும், சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் மெட்டீரியல் மூலமா அதை தயாரிச்சிருக்க காரணத்தினால ஈஸியா வந்து அதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. இது சைனாவினுடைய J20 போர் விமானத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல SS10 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தான் பயன்படுத்துறோம். அதுல டர்பைன் இன்லெட் டெம்பரேச்சரை வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 1700 இருந்து 1800 கெல்வின் அளவுக்கு மட்டும்தான் அதை வந்து டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வருங்கால ப்ராஜெக்ட் அந்த இன்ஜினை வந்து மறுபடியும் வந்து அட்வான்ஸா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி SS15C அப்படிங்கிற இன்னொரு இன்ஜினை வந்து தயாரிச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1800 இருந்து 1900 கெல்வின் அளவுக்கு மட்டும்தான் தாங்குற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. பட் இந்தியாவினுடைய AMCA வந்து அதை எல்லாத்தையுமே உடைச்சு 2100 கெல்வின் தாங்குற அளவுக்கு நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா டிசைன் பண்ணிட்டு இருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா சைனா வந்து இந்த J20 போர் விமானத்துக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல AL-31F1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரஷ்யாவினுடைய இன்ஜினை தான் அதுல வந்து பிக்ஸ் பண்ணாங்க. அதன் பிறகு மறுபடியும் வந்து நாங்க சொந்தமா இன்ஜினை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது அவங்களுடைய SS10C வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபியூச்சர்ல SS15C அப்படிங்கிற ஒரு இன்ஜினை கொண்டு வர போறாங்க. இப்படி வந்து மாத்தும் பொழுது அது வந்து நிறைய பிரச்சனைகள் ஆகும். அதாவது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே தயாரிச்சாச்சு. இந்த இன்ஜின் பிரச்சனையினால அது வந்து ப்ரொடக்ஷன் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதை தாண்டி அவனுடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது உலக நாடுகள்கிட்ட பெரிய லெவல்ல கிடையாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னதான் அவங்க கிட்ட நிறைய போர் விமானம் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இல்ல. அதுதான் அவங்க கிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த AMCA தயாரிச்சோம்னா J20 சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதுவும் மட்டும் இல்லாம இந்த AMCA இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு நம்ம நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இது வந்து CCS கமிட்டி அப்ரூவல் கொடுக்கணும். ஆல்ரெடி வந்து சாஃப்ரான் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க, நாங்க தான் வந்து தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இப்படி நம்ம தயாரிக்கணும்னா அதுக்கு ஃபண்ட் வேணும். அது வந்து கேபினெட் கமிட்டி நமக்கு அப்ரூவல் கொடுத்து அவங்க ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர முடியும். சரியா சொல்லணும்னா நமக்கு ஒரு 61,000 கோடி கொடுக்கணும். அதுவும் பர்டிகுலரா $7 பில்லியன் வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா இது எதற்காகனா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி டெஸ்டிங் பண்ணி சர்டிபிகேட் வாங்கி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இன்ஜினுக்காக. இது எல்லா வேலையுமே ஒவ்வொன்றா நடக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். இனி வந்து CCS கமிட்டி பொறுத்து தான் இந்த இன்ஜின் வந்து சீக்கிரம் ரெடி ஆகுமா இல்ல தாமதமாகுமா, இந்த போர் விமானம் 2035 வருமா 2040 வருமா அப்படிங்கிறது இங்க வந்து அப்ரூவல் கொடுத்து அது ஸ்டெப் வந்து தள்ளி விட்டா மட்டும்தான் இங்க ஒரு அடுத்த வேலையை நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். அமெரிக்கா வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வச்சிருக்காங்க, ரஷ்யாவும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அமெரிக்காட்ட F-22, F-35, ரஷ்யாட்ட Su-57 இந்த மாதிரி நிறைய 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கு. இந்தியா வந்து அவங்களுக்கு காம்படேட் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான வேலையை ஒன்று பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அமெரிக்காட்ட F-22 போர் விமானம் இருக்குல்ல, அந்த போர் விமானத்தினுடைய பர்ஃபார்மன்ஸை விட நம்முடைய AMCA இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அதுல த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு இன்ஜினோட வெயிட் வந்து 1500 கிலோ இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த த்ரஸ்ட் வந்து அந்த இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி இருந்தா தான் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 1.29 வந்து நம்ம AMCA இன்ஜின்ல வந்து வருது. அதே வந்து அவங்க F-22ல 1.25 அளவுக்கு மட்டும்தான் வருது. இப்படி நம்ம அதிகமா வந்து அந்த இன்ஜின்ல த்ரஸ்ட் வந்து வெளியே வரும்போது, அதாவது 120 கிலோநியூட்டனுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான அடிஷனலான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். சரியா சொல்லணும்னா 3D மேனவரிங் ஆகட்டும், அதை தாண்டி 3D த்ரஸ்ட் வெக்டரிங் ஆகட்டும், டார்க் ஃபைட் கேப்பபிலிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளால கொண்டு வர முடியும். ஆக்சுவலா இது நம்ம கொண்டு வரும்போது இன்ஜினுக்கு, அதாவது நம்முடைய AMCA போர் விமானத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பல விஷயங்கள் இருந்துச்சுன்னா எதிரியை அடிச்சு நொறுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பாசிவா இந்தியாவுக்கு பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த வேலையை இந்த F-22க்கு அடிச்சு நொறுக்கிறதுக்கு நம்ம AMCA தயாரா இருப்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த AMCA போர் விமானம் இருக்குல்ல, அதுக்கு ரஃபேல் போர் விமானத்தினுடைய இன்ஜினே பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது. ஏன்னா AMCA போர் விமானத்தினுடைய த்ரஸ்ட் வந்து 110 இருந்து 130 கிலோமீட்டர் வேணும். ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது 75 கிலோமீட்டர் மட்டும்தான் M88 இன்ஜின்லாம் இருக்கு.
ஆக்சுவலா அதை வச்சுக்கிட்டே நம்மளால பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஆனா ரஃபேல் போர் விமானம் த்ரஸ்ட் வந்து கம்மியா தான் ஜென்ரேட் ஆகுது. ஆனா அதுல இருக்க பிரச்சனை அப்படின்னா மேக்சிமம் வந்து தூக்கிட்டு போற கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட 25 டன் தூக்குற மாதிரி இருக்கு. ஆனா AMCA 25 கிலோமீட்டர் தூக்கணும். அதை விட இது வந்து 60% வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்தா மட்டும்தான் இது வந்து எதிரியா அடிச்சுன்னு இருக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா டாக் ஃபைட் ஆகட்டும், 3D த்ரஸ்ட் வெக்டரிங் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதன் மூலமா பண்ண முடியும். அதனால இதை வந்து புதுசா வந்து மாடிஃபை பண்ணி ரெடி பண்றதா இவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. ஆஃப்டர் பர்னர்ல இதனுடைய த்ரஸ்ட் வந்து மேக் 2ல இருந்து 2.5 அளவுக்கு பவர் வந்து ஜென்ரேட் ஆகணும். அந்த அளவுக்கு வேகம் போச்சுன்னா மட்டும்தான் நம்ம இந்த 4.5 ஜெனரேஷன் 5.5 ஜெனரேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் இந்தியாவுக்கு இருக்க ஒரு முக்கியமான சேலஞ்சா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து இதெல்லாமே எப்படி எடுத்துக்கிட்டு முன்னாடி போக போறாங்க, எவ்வளவு சீக்கிரம் தயாரிக்க போறாங்க, இது எல்லாமே பொது வந்து பார்த்தால்தான் தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.